India's premium auction house, Asta Guru, Antiques Painting Silver Auction, 18th to 19th December. JR Divine Plus நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம வாய்ப்பையும் தாளந்தையும் இணைக்கிற புள்ளி. We act as a catalyst between talent and opportunity. இங்கே பின்புலத்தில் அஸ்டா குருவில் லேட்டஸ்ட்டாக இப்போது ஆக்ஷன் பண்ணுறாங்க, ஆன்லைன் ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த ஆக்ஷனில் என்னென்னலாம் இருக்குன்ற ஓவியம், ஆன்டிக்ஸ், அந்த ஓவியத்தை வரைஞ்ச ஓவியர் பற்றி ஒரு விரிவாக பின்னாடி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. நம்ம இந்த ஆக்ஷன் ஹவுஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஆக்ஷன் ஹவுஸ் பார்த்திங்க அப்படின்னா மும்பை பேஸ்ட் ஆக்ஷன் கம்பெனி. இவங்க ப்ரீமியம் ஆக்ஷன்ஸை செலக்ட் பண்ணி, ப்ரீமியம் ஐட்டம்ஸை செலக்ட் பண்ணி, ப்ரீமியம் கலெக்டர்ஸை செலக்ட் பண்ணி அவங்க பேஸ்டாக அவங்க பொருள் எல்லாம் லிஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கே இவங்க ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்பு கொண்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு தனி டீமாக ஃபார்ம் பண்ணி இந்தியாவில் என்னென்னலாம் கலெக்டர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்கள பர்சனலாக தொடர்பு கொண்டு அதை என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, வகைப்படுத்தியிருக்காங்கன்றதை அவங்களுக்கு ஒவ்வொன்று அனுப்பிச்சாங்க. என்கிட்டையும் அந்த காப்பி இருக்குது. அதில் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா கேட்டகரைஸ் பண்ணி, அந்த கேட்டகரைஸ் பண்ணதுக்கப்புறமா தனித்தனி ஆக்ஷனாக வெளியிடுவாங்க. இது ஃபஸ்ட்டு. இல்லாட்டி ஒரு பெரிய கலெக்டர் இருக்கார், அந்த கலெக்டர் பல வகையான பொருட்களை கலெக்ட் பண்ணுவார். அவங்களோட மொத்த பொருட்களை இவங்களே ஒரு லிஸ்ட் பண்ணி ஆக்ஷன், அவங்க பேரில் ஆக்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு சின்ன விழா மாதிரி எடுப்பாங்க. ஒரு கேட்லாக் வெளியிடுவாங்க. அந்த கேட்லாக் வெளியிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி மற்றவங்களுக்கு இதை ஆக்ஷனை அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல முறையில் சக்ஸஸாக கொண்டு வராங்க. இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஸ்டோரி. இதுக்கு பின்னாடி பெரிய முன்னெடுப்புகள் எல்லாம் இருக்குது. ஜென்ரலாக நாணயங்கள், பணத்தால், அஞ்சல் தலை, மெடல்ஸு, டோக்கன்ஸ், அது ரிலேட்டடாக ஒரு பேசிக் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பேசிக் பிளாட்ஃபார்மை தாண்டி ஒரு கட்டாயமாக வாங்கக்கூடிய அளவு, கட்டாயமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவில் உள்ள கலெக்டர்ஸ் பேஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அதை தாண்டி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெயிண்டிங்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. மாடர்ன் ஆர்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஜுவல்லரியில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. சில்வர் வேரு, வாட்சஸ், டைம் பீஸு, லக்ஸூரியஸ் டெக்ஸ்டைல்ஸ். அதாவது டெக்ஸ்டைல்ஸ்லேயே எப்படின்னா பட்டில் தங்க இலைகள், வெள்ளி இலைகள், அப்புறம் ரேர் புக்ஸு. இப்போது நான் முதல் முறையாக அவங்களோட ஆக்ஷன் கேட்லாகை பார்க்கும்போது புக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் புக் இருக்குதா, அந்த புக்குக்கெல்லாம் இவ்வளோ விலையெல்லாம் கோட் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அவங்க அந்த பழைய லித்தோ பிரிண்டில் வர புக்கெல்லாம் நான் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஏற்கனவே 25 லட்சமோ என்னமோ போட்டிருந்தாங்க. அந்த மாதிரியெல்லாம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணுறதுக்கோ, வச்சுருக்கிறதுக்கோ, அதை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கோ உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றதே இவங்களோட அந்த கேட்லாக் பார்த்து தான் எனக்கு புரிஞ்சுது. அது இல்லாமல் இந்த செலிப்ரிட்டிஸோட மெமரபிலியா, அதாவது பெரிய தலைவர்கள் இருக்காங்க, அவங்க வெளிநாட்டு பயணம் போகும்போது அவங்க ஞாபகார்த்தமாக நினைவு பரிசு கொடுத்துருக்கலாம். ஆட்டோகிராஃப்ஸாக இருக்கட்டும், வழக்கம் போல் நியூமிஸ்மேட்டிக் ஃபிலாட்டலிக்ஸாக இருக்கட்டும், விண்டேஜ் கார்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க இந்த ஆக்ஷன் ஹவுஸில் லிஸ்ட் பண்ணி போடுவாங்க. ஸோ இந்திய நாட்டில் இந்த அளவுக்கு ப்ரீமியமான ஒரு ஆக்ஷன் ஹவுஸ்கிட்டேருந்து நம்ம நிறையா கற்றுக்கலாம். நம்மளை மாதிரி வளர்கிறவங்க, என்ன மாதிரி வளர்கிறவங்க, மற்றவங்க எப்படி அவங்க வகைப்படுத்துகிறாங்க, எப்படி லிஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி அதை பிட்ச் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கஸ்டமர் பேஸுக்கு பிட்ச் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம சர்க்கிளில் பார்க்கோம் அப்படின்னா, நம்மளோட பொருட்கள் இருக்குது, பொருட்களை விற்கிறோம். அந்த பொருட்களுக்கு உண்டான டிக்கெட் சைஸஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்கூல் குழந்தைங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய்க்கு விற்கலாம். கொஞ்சம் கலெக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க சில ஃபாரின் காயின்ஸு, இந்தியன் காயின்ஸ்க்கு பண்ணுறாங்க. பேசிக் கலெக்டராக இருக்காங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு தௌசண்ட்ஸில் பிட்ச் பண்ணலாம். இவங்கள மாதிரி ப்ரீமியம் கலெக்டர்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னா, அவங்களோடது ஹாபியை என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு ஹாபி, சில பொருட்கள் அவங்கக்கிட்ட இருக்கிறது அவங்களுக்கு ஒரு ப்ரைடு, கௌரவம்.
ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி பிட்ச் பண்ணணும், நம்மக்கிட்ட வந்து உலகத்திலேயே நல்ல பொருள், பெஸ்ட் பொருள், அரிதான பொருள் இருக்கலாம். ஆனால் அதை நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை நான் இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து உங்கள் சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண வலியுறுத்துங்க. நாங்கள் புதுசாக ஏதாவது எங்களை அப்கிரேட் பண்ணிக்கணுன்னா எங்களை வழி நடத்துங்க. நன்றி, வணக்கம்.